அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கவனிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பெந்தேகோஸ்தே நாளிலே சீஷர்களும் இன்னும் பிற சகோதரிகளும் ஒரு மேல் வீட்டின் அறையிலே சேர்ந்து பெந்தேகோஸ்தே நாளின் அந்த பண்டிகை நாளிலே அங்கே கூடியிருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி வந்தார். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபோது தேவனுடைய தூதர்கள் இறங்கி வந்து உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பாடினார்களோ, அதே விதத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தபோது தூதர்கள் இறங்கி வரவில்லை, ஆனால் ஆகாயத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் இருந்த இடத்திலே இறங்கி வந்தது நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது அன்று அந்த இடத்திலே நடந்த ஒரு அடையாளம், அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட போது அநேக பாஷைகளிலே பேசினார்கள். அந்த பாஷைகள் என்னவென்றால், அந்த நாளிலே கவனிங்க, அன்று உலகத்தின் அநேக பகுதிகளிலே இருந்து வந்த அநேக தேசத்தார் அங்கே கூடியிருந்தார்கள். இவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசிய போது அங்கே எந்தெந்த தேசத்தவர்கள் இருந்தார்களோ அந்தந்த தேசத்தவர்களின் பாஷையிலே தேவனை குறித்த விவரமான சத்தியங்களை விவரித்துக் கொண்டிருந்தார்கள். உதாரணத்திற்கு கர்நாடகாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, மகாராஷ்டிராவிலிருந்து, கேரளா, ஒரிசாவிலிருந்து இப்படி அநேகர் ஒருவேளை உங்க வீட்டுக்கு ஏதாவது பண்டிகைக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி வருகிற போது நீங்கள் ஒருவேளை பாஷையில் பேசுகிறீர்கள் என்றால், ஆந்திராவில் வந்தவர்களுக்காக தெலுங்கிலே நீங்கள் பேசுவீர்கள், அது தெலுங்கிலே அவர்களுக்கு கேட்கும். கர்நாடகத்திலே இருந்து வந்தவர்களுக்கு கன்னடத்திலே அது கேட்கும். கேரளாவிலிருந்து வந்த பந்துக்களுக்கு அது மலையாளத்திலே கேட்கும். அப்படி நீ என்ன பேசுகிறாய் அது அவரவர் பாஷையிலே அது கேட்கும். அப்படித்தான் என்று தேவனை குறித்த சத்தியங்களை, உண்மைகளை அவரவர் பாஷையிலே அவர்கள் என்று புரிந்து கொண்டார்கள். அதுதான் அந்த நாளிலே சீஷர்கள் பேசிய பாஷை. அதை கேட்ட எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள். இன்னும் சில பேரோ அதை விமர்சனம் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்படி விமர்சித்துக் கொண்டிருந்த சமயத்திலே யாருக்கு அவர்கள் பயப்பட்டார்களோ, யாருக்கு முன்பு நடக்க பயந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு முன்பாக, யூதர்களுக்கு முன்பாக அந்த எருசலேம் பட்டணத்திலே பேதுருவோடே கூட இருந்தவர்களும் எழுந்து நின்றார்கள். எழுந்து நின்றதோடு தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்ற தேவகுமாரனை அநியாயத்துக்கு ஆளாக்கினீர்கள், சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மரித்து அந்த மரணத்தை ஜெயித்து மீண்டும் எழுந்து விட்டார். அதற்கு நாங்களே சாட்சிகள். எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? எந்த ஜனங்களுக்கு முன்னால, எந்த பட்டணத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு பயப்பட்டு கதவுகளை பூட்டிக் கொண்டு பயத்தோடு கலக்கத்தோடு பீதிக்குள்ளாக உட்கார்ந்திருந்த இந்த சீஷர்களுக்கு இப்போ எங்கிருந்து இங்கு வந்தது தைரியம்? அத்தனை பேர் வந்து கூடியிருந்த போது அவர்கள் எல்லோருக்கும் முன்பாக, நூற்றுக்கணக்கானவங்கள, ஆயிரக்கணக்கானவங்க வந்திருந்தாங்க. அந்த ஆயிரக்கணக்கானவருக்கு முன்பாக எழுந்து இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்திய சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளுகிற போது, பெற்றிருக்கும் போது என்ன நடக்கும் என்றால், கடந்த நாட்களில் எவைகளெல்லாம் நாம் தோற்று போயிருந்தோமோ அதே விஷயங்களிலே வெற்றியை சாதித்து விடுவோம். அதுக்கு முன்னால அவங்க பயந்துட்டு இருந்தாங்க, இப்ப தைரியமா எழுந்து நின்னாங்க. அதுக்கு முன்னால சாட்சியா நிற்க முடியல, இப்ப சாட்சியாக நிலை நின்றார்கள். அதற்கு முன்பு இயேசுவுக்காக வைராக்கியமாய் நிற்கவில்லை, இப்பொழுது வைராக்கியமாய் நின்றார்கள். எந்த பிரஜைகளுக்கு முன்பு, எந்த பட்டணத்திலே எந்தெந்த விஷயங்களில் அவர்கள் பயந்தார்களோ அதே சுவிசேஷத்தின் காரியத்தில், அதே கிறிஸ்துவின் விஷயத்தில், அதே பட்டணத்தில், அதே பிரஜைகளுக்கு முன்பு வைராக்கியமாய் நிலை நின்றார்கள். தைரியமாய் சாட்சி சொன்னார்கள். காரணம், இயேசு சொன்னார் அல்லவா, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், நான் போய் பரிசுத்த ஆவியை அனுப்பி வைக்கிறேன். பரிசுத்த ஆவி வருகிற போது நீங்கள் பலனை பெற்றுக் கொள்வீர்கள், பின்பு எனக்கு எருசலேமிலே சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதோ அது ஆரம்பமாயிடுச்சு. சீஷர்கள் எல்லோருமே எழுந்து நின்றார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் தைரியமாய் எழுந்து நின்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். என்ன நடந்தது? அவர்கள் அவ்விதத்திலே பரிசுத்த ஆவியின் பலனோடே கூட நிலை நின்று பேதுரு தேவ செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அதை கேட்டவர்களின் உள்ளத்திலே ஈட்டி போல அது இறங்கியது. அந்நாளிலே பேதுரு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு கூட தேவ வார்த்தையை பிரசங்கித்த போது அங்கிருந்த ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஈட்டி போல வார்த்தை இறங்கியது. அதன் விளைவாக எல்லோருமே அழுது, ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்?
நாங்கள் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த சத்தியத்தை சுபீகரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது பேதுரு சொன்னான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவருடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வீர்கள், பரிசுத்த ஆவி என்ற வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லுகையில், அன்று பேதுரு பிரசங்கித்த அந்த சுவிசேஷத்தினால், அன்று போதித்த அந்த தேவ செய்தியினாலே 3000 பேர் ஒரே நாளிலே ரட்சிக்கப்பட்டார்கள். எருசலேமிலே மகா அற்புதம் இடம்பெற்றது. சில வாரங்களுக்கு முன்பு அதே எருசலேமிலே சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று சத்தமிட்ட அந்த கூக்குரல் இந்த நாளிலே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டாடி அவரை புகழ்ந்து சபையாக ஒரு சமூகமாக கூடியது. அதுதான் ஆதி திருச்சபை. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரம் வாசிக்கிறேன், 37வது வசனத்திலிருந்து. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். விலகி ஆக வேண்டும். ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய வீட்டை விட்டும், உன்னுடைய தேசத்தை விட்டும், உன்னுடைய பழக்க வழக்கங்களை விட்டும் நீ விலக வேண்டும். ஒரு நபர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், ஒரு நபர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த 3 அவசியம். பாவ பிரஜைகள் மத்தியிலிருந்து, பாவ பகுதியின் மத்தியிலிருந்து, பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் விலக வேண்டும். விலகுங்கள், ரட்சிக்கப்படுங்கள். அதுதான் அன்று பேதுருவுடைய அந்த சுவிசேஷத்தின் சாராம்சம். இந்நாளிலே அதே செய்தியை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அருளுகிறார். ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? நல்வழிப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? பரலோகவாசியாய் தேவனுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றால் நீ செய்ய வேண்டியது விலக வேண்டும். எங்கிருந்து விலக வேண்டும்? பாவம் செய்கிற பிரஜைகள் மத்தியிலிருந்து, உன்னை பாவம் செய்த தூண்டுகிறவர்கள் மத்தியிலிருந்து. அவர்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஸாக இருக்கலாம், கொலீக்ஸாக இருக்கலாம், கிளாஸ்மேட்ஸாக இருக்கலாம். உன்னை தீட்டுப்படுத்துவதற்கு, பரிசுத்தம் இல்லாத காரியங்களை செய்வதற்கு தூண்டி விடுகின்ற ஒவ்வொரு பாவ நட்புகளிலிருந்து நீ விலக வேண்டும். எங்கே பாவம் செய்வதற்கு ஏற்ற இடங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்தில் பாவங்களை செய்வதற்கு நீ அடிக்கடி செல்லுகிறாயோ, எந்த இடத்திலே சுற்றி கொண்டிருக்கிறாயோ, அந்த பாவம் இருந்த பிளேஸ்ல இருந்து நீ விலக வேண்டும். அது மாத்திரமில்ல, உனக்குள்ள இருக்கிற பாவ பழக்கங்கள், பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து, பாவ ஹாபிட்ஸ் எவையெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் விட்டு விலக வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளிச் செய்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். From places, from sinful places, from sinful practices and from sinful people, you got to be separated. பாவம் செய்கிற மக்கள் மத்தியிலிருந்து, பாவம் நடக்கிற இடங்களிலிருந்து, பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நீ விலக வேண்டும். நீ அப்படி விலகாமல் கிறிஸ்துவை சேர்வது என்பது அசாத்தியம். அந்நாளிலே பேதுரு மேன்மையான தெய்வ செய்து கொடுத்த போது அதை கேட்டுக் கொண்டிருந்தவர்களிலே 3000 பேர் ஆண்கள் என்று இருக்கிறது. அப்ப இன்னும் எத்தனை பெண்களோ, இன்னும் எத்தனை பிள்ளைகளோ, வாலிபர்களோ. என்ன நடந்தது? 41வது வசனம். எவ்விதத்திலே ஆதி திருச்சபை முதலாக ரட்சிப்புக்குள் வந்தது என்பதை பார்க்கிறோம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள், ஞான ஸ்நானமும் பெற்றார்கள். நண்பு சகோதர சகோதரிகளே, அன்று அவர்களை ரட்சித்தது எது தெரியுமா? தேவ வார்த்தை. ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துவது தேவ வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு பாவி பரிசுத்தவானாய் மாறுவதற்கு, ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட வேண்டும் என்றால் வார்த்தை தான் அதற்கு ஆதாரம். அதனால் தான் கால்வரி டெம்பிள் தேவனுடைய தூய வார்த்தைகள் தெளிவாய் திட்டவட்டமாய் ஏன் பிரசங்கிக்கப்படுகிறது என்றால், ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு அவசியமானது தேவ வார்த்தை தான், தேவனுடைய தூய வார்த்தைகள். அந்த தூய வார்த்தை இங்கே பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதால் தான் எத்தனையோ 1000 பேர், எத்தனையோ லட்சக்கணக்கானோர் என்று சாட்சி சொல்லுகிறார்கள். ஒரு காலத்திலே நான் பாவியாயிருந்தேன், ஆனால் ரட்சிக்கப்பட்டேன். ஒரு காலத்திலே நான் ஒரு பெரிய ஊதாரி, பெரிய குடிகாரன், பயங்கரமாய் அடிக்கிறவன், முன்கோபத்தோடு இருந்தவன். ஆனால் இன்று நான் ஒரு நல்ல மனிதனாக மாறியிருக்கிறேன். காரணம்,
கால்வரி டெம்பிளிலே பிரசங்கிக்கப்படுகிற தூய்மையான வார்த்தைகள் மூலமாக தேவனை நல்வழிப்படுத்தினார். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்னும் நீ சரியாகாமல் இருப்பாய் என்றால், இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருப்பாய் என்றால் ஜாக்கிரதை, உனக்காக சிக்ஷை காத்துக் கொண்டிருக்கிறது. உனக்காக தேவனுடைய கோபமும் காத்துக்கொண்டு இருக்கின்றது. இந்த விஷயத்தை மறக்க வேண்டாம் என்ற ஆண்டவருடைய நாமத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆதி திருச்சபை வார்த்தையின் மூலமாக வளர்ந்து கொண்டே இருந்தது. எப்பொழுது அவர்கள் வார்த்தையை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து, வார்த்தையை கேட்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அதன்படி கீழ்ப்படிய வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதன் பலனாய் சபை உருவாயிற்று. அந்த சபை 4 மூல ஸ்தம்பங்களின் மீது கட்டப்பட்டது. அந்த 4 மூல ஸ்தம்பங்கள் என்ன? ஒரு சேர்ல நீ உட்காரணும்னா அந்த சேருக்கு 4 கால் இருக்கணும். ஒரு ஸ்லாப் போடுறதுக்கு 4 பில்லர்ஸ் உண்டாக்கணும். ஒரு பந்தல் போட வேண்டும் என்றாலும் கூட 4 கால்களை நாட்ட வேண்டும். நீயும் நானும் நிலை நிற்பதற்கு தேவன் அருள் இருக்கிற 4 பில்லர்ஸ் என்னென்ன? 4 தூண்கள். வாசிக்கலாம். 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய சபை எதன் மீது ஆதாரமாயிருக்கிறது? தேவ வார்த்தையின் மீது ஆதாரமாயிருக்கிறது. 2வது ஐக்கியத்திலே ஆதாரப்பட்டிருக்கிறது. 3வது அப்பம் பிட்குதலிலே ஆதாரமாயிருக்கிறது. 4வது ஜெபத்தை தான் அது சார்ந்திருக்கிறது. என்றால் 3 கால்கள் இருந்து அதுல ஒரு கால் பலவீனமா இருந்ததுன்னா சேர்ல உட்கார்ந்தனா நீ கீழே விழுந்துருவ. 3 கால் எவ்வளவு பலமா இருந்தாலும் 1 பலவீனமா இருந்தா கீழே விழுந்துருவோம். அதே போல நீ ஒழுங்காக ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தாலும் கூட, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவனா இருக்கிற போதும் கூட, தேவனுடைய பந்தியிலே பங்கு கொண்டிருந்தாலும் கூட, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை இல்லை என்றால் விழுந்து போய் விடுவாய். ஆண்டவருடைய பந்தியிலே பங்கேற்றாலும், ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், அந்யோன்யத்திலே ஈடுபட்டாலும், தேவ வார்த்தைக்கு செவிகொடாவிட்டால் விழுந்து போய் விடுவாய். நீயும் நானும், நாமும், நம்முடைய சபையும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலைநிற்க வேண்டும் என்றால் கட்டாயமாக தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். கட்டாயம் அந்யோன்யத்தோடு கூட நாம் வாழ வேண்டும். கட்டாயமாக ஆண்டவருடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். கட்டாயமாக தனிப்பட்ட விதத்திலும் சபையாகவும் ஜெபிக்க வேண்டும். இந்த 4 அஸ்திவாரத்தின் மீதுதான் ஆதி திருச்சபை கட்டப்பட்டது. அதே போல கால்வரி டெம்பிளும் கூட கட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து அதைத் தொடர்ந்து என்ன நடக்கிறது? 46வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து அனுதினமும் சபையிலே மக்களை சேர்த்து கொண்டே வந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவங்க மௌனமா இருக்கலங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட சாட்சியை இந்த உலகத்திற்கு பறைசாற்றிக் கொண்டே இருந்தார்கள். அதன் விளைவாக ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவர் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தார். கர்த்தரால் சபையில் சேர்க்கப்பட்டுக் கொண்டே இருந்தார். என்னுடைய கேள்வி, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் உறவினர்களுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது உங்களோடு ஆபீஸ்ல வேலை செய்கிறவர்களுக்கோ உன் ரட்சிப்பின் சாட்சியை பகிர்ந்து எத்தனை காலம் ஆயிற்று? உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அருளிச் செய்த மாற்றத்தை குறித்து சாட்சி சொல்லி எத்தனை காலம் ஆயிற்று? அழிவு நோக்கி போய்கொண்டிருக்கிற உன் குடும்ப உறுப்பினர்களை ரட்சிக்க வேண்டும் என நீ செய்கிற முயற்சிகள் என்னென்ன? ஆதி திருச்சபை என்ன செய்தது? அனுதினமும் புதிய ஆத்துமாக்களை சபையிலே சேர்த்துக் கொண்டே இருந்தார்கள். சந்தர்ப்பம் வந்ததாலே மறுபடியும் சொல்லுகிறேன். டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற ஒரு பக்தன் ஆப்பிரிக்க தேசத்திற்கு மிஷனரியாக சென்றிருந்தார். மிகுந்த பிரயாசப்பட்டார், சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆனால் ஒருத்தரும் நம்பல. எரிச்சல் அடைந்தார், சலிப்பு வந்தது. தேவனுடைய சந்நிதியிலே முழங்கால் படிட்டு தான் குடியிருந்த அந்த சின்ன குடிசையில ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, குடும்பத்தை விட்டுவிட்டு ஆரோக்கியத்தை பணயம் வைத்து எல்லாவற்றையும் பணயம் வைத்து இந்த பாவிகளுக்கு மத்தியில், நரமாமிசம் உண்கிற இந்த மக்களுக்கு மத்தியில் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் ஒருத்தரும் கேட்கலையே. உயிருக்கு துணிந்து உம்முடைய அன்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் ஒருத்தரும் கேட்கலையே. இப்படி யாரும் நம்பாத, யாருமே விசுவாசிக்காத இந்த ஜனங்களுக்கு மத்தியில் ஏன் என்னுடைய வாழ்க்கையை இப்படியெல்லாம் தியாகம் பண்ண வேண்டும்? நான் போகிறேன் என் வீட்டுக்கு, நான் போகிறேன் தேசத்திற்கு என்று சொல்லி தன்னுடைய கூடாரத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்படி ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில தனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்ட ஒரு சத்தத்தை அவர் கேட்டார். அது என்ன சத்தம் என்று சொல்லி மெல்ல ஜன்னலை திறந்து பார்த்தபோது ஒரு நாய்க்குட்டி காயத்தோடு நடந்து போய் கொண்டிருக்கிறது. அவர் குடியிருக்கிற அந்த காட்டுக்குள்ள அந்த நாய் அப்படி ரத்தத்தோட போயிட்டு இருக்கும் போது அப்ப அவருக்கு ஒரு யோசனை வந்தது. மனுஷங்களுக்கு தான் தேவ அன்பை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை, அட்லீஸ்ட் இந்த நாய்க்காவது தேவ அன்பை பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நாய்க்கு பின்னால ஓடினார். அப்படி அந்த நாய்க்கு பின்னால் ஓடிய லிவிங்ஸ்டன் போய் அந்த நாய் ஒரு வழியா பிடிச்சிட்டார். அதை தன்னோட டென்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதோட காயத்தெல்லாம் நல்லா தொடச்சு ஏதோ ஆயின்ட்மெண்ட்லாம் போட்டு ஒரு கட்டு கட்டி விட்டார். நாய்க்குட்டி, தேவன் உன்னை நேசிக்கிறார்,
அதனாலதான் உன்னை என் கண்ணில் படுற மாதிரி அவர் செஞ்சிட்டாரு. காட் லவ்ஸ் யூ என்று அந்த நாய்க்குட்டி கிட்ட சுவிசேஷத்தை சொன்னாரு. அப்புறம் அந்த நாய் போயிடுச்சு. மறுபடியும் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். என்னவென்று, ஆண்டவரே, நான் மனிதர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்ன, அவங்க அதை புரிஞ்சுக்கல. இதோ இப்போ ஒரு நாய்க்காவது சுவிசேஷத்தை அறிவிக்க முடிஞ்சது, போது ஆண்டவரை நான் கிளம்பிடுறேன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஏதோ சத்தம் அந்த டென்ட்டுக்கு வெளியே கேட்டது. என்ன மறுபடியும் சத்தம் கேட்குதுன்னு சொல்லி இந்த ஜன்னலை திறந்து பார்த்தபோது தன் கண்களை அவரால் நம்ப முடியவில்லை. உடனடியாக தன்னுடைய கதவுகளை திறந்தார். சகோதர சகோதரிகளே, இவர் கட்டு போட்டு அனுப்பி அந்த நாய்க்குட்டி இருக்குல்ல, அது மறுபடியும் வந்திருந்தது. அது வந்தபோது 7 நாய்க்குட்டிகளை அழைத்து வந்திருந்தது. அந்த 7 நாய்களும் அந்த முதல் நாய்க்குட்டியை தொடர்ந்து வந்து, அதாவது ஒவ்வொரு நாய்க்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு காயம் இருந்துதான். என்னங்க இது? அந்த நாய்க்குட்டி எல்லாம் உள்ள வந்தது. உடனே டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த எல்லா நாய்களுக்கும் அதுகளுக்கு இருந்த அந்த காயங்கள், ஆயின்ட்மெண்ட், மருந்தெல்லாம் போட்டு கட்டி விட்டு அதை அப்படி பராமரிச்சாராம். அந்த பின்பு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, ஒரு நாய்க்குட்டி நீ காட்டிய அன்பை ருசித்து போய் 7 நாய்க்குட்டிகளை அழைத்து வந்திருக்கிறதே, இந்த ஆப்பிரிக்க தேசத்துல ஒருவராவது என்னுடைய அன்பை ருசி பார்த்தால் அவர்கள் போய் ஒரு 7 பேரை அழைத்து வருவார்களே. எனவே அதுவரைக்கும் நீ இங்கேயே காத்திரு. அந்த வார்த்தையை கேட்ட டேவிட் லிவிங்ஸ்டன் அதன் பின் ஒரு காலம் ஆப்பிரிக்க தேசத்தை விட்டு போக முயற்சி எடுக்கவில்லை. கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் செய்த தியாகம் நிறைந்த அந்த அற்புதமான ஊழியத்தின் மூலமாக இன்று ஆப்பிரிக்க தேசத்திலே 60% இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீயும் நானும் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்றால் அதை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் உணர வேண்டும் அல்லவா, அடையாளம் காண வேண்டும் அல்லவா? உண்மையாக கிறிஸ்துவின் அன்பை நாம் ருசி பார்த்திருக்கிறோம் என்றால், ருசி பார்க்காதவர்கள், அழிந்து போய் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர்களாய் இருக்கிற போது அவளை அன்போட கூட ஆண்டவர் சந்நிதிக்கு வழிநடத்த வேண்டுமே. அட்லீஸ்ட் உன்னுடைய குடும்பத்தாரையாவது நீ தேவ சந்நிதிக்கு அழைத்து வர வேண்டுமே. அவர்கள் வாழ்க்கையை தேவன் தரிசிக்கும்படி, நல்வழிப்படுத்தும்படி. அட்லீஸ்ட் உன் குடும்பத்தாரில், உன்னுடைய நண்பர்களில அழிந்து போய் கொண்டிருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி குடும்பத்துக்கே சாபமாய் உருவாகிற அநேகர் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் வாழ்க்கை நல்வழிப்பட்டால் சமுதாயமே நல்வழிப்படுமே, அவர்கள் குடும்பம் சந்தோஷப்படுமே. பாழாகி கொண்டிருப்போர், கெட்டுப்போய் கொண்டிருப்போர் நம்மை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இருக்கும்போது நாம் எப்படி மௌனமாய் இருக்கின்றோம்? யோசிங்க, அந்த நாய்க்குட்டிக்கு இருக்கிற மனசு நமக்கு இருக்கா? இருக்கும் என்றால் எப்படி மௌனமாய் இருக்க முடியும்? ஒரு தடவை யோசித்து பாருங்கள். ஆதி திருச்சபை தினந்தோறும் ஜெபம் பண்ணியது. ஆதி திருச்சபையினர் ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தினார்கள். 6வது அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அதாவது அந்நாட்களில் தினந்தோறும், கவனிங்க, ஏழை எளியோருக்கு மற்றும் விதவைகளுக்கு அனுதினமும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்தார்கள். ரட்சிக்கப்பட்டிருந்த சபை உறுப்பினர்கள் அனுதினமும் அந்யோன்ய ஐக்கியத்திலே கூடினார்கள். அனுதினமும் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் சேர்த்தார்கள். அனுதினமும் கிறிஸ்துவின் அன்பை கிரியைகளிலே காண்பித்தார்கள். சகோதரனே, சகோதரியே, ஆலயத்துக்கு வரும்போது நீ காண்பிக்க வேண்டியதல்ல உன்னுடைய அதிபக்திய. ஆலயத்துக்கு வரும்போது நீ காட்ட வேண்டியதல்ல உன்னுடைய ஆவிக்குரிய நடத்தைகளை. நீ பிரயாணம் பண்ணுகிற போது, அல்லது படித்துக் கொண்டிருக்கும் போது, நீ உத்தியோகம் செய்கிற இடத்திலே, குடியிருக்கிற இடத்திலே, யாருடைய வீட்டுக்காவது ஏதாவது பங்கனுக்காக போகிற போது, நீ எங்கிருந்தாலும் எங்கே போனாலும் உன்னோட கூட தேவ அன்பு இருக்க வேண்டும், வெளிப்பட வேண்டும். அப்படி அன்பு இல்லாத வாழ்க்கை ஒரு காலம் கூட சாட்சியுள்ள வாழ்க்கையாகவே ஆகாது. எனவே இந்த விஷயத்தை மறக்கக்கூடாது என்று ஆண்டவர் நாமத்தில் உங்கள் யாவரிடத்திலும் நான் கேட்டுக் கொள்ளுகின்றேன். அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்தார்கள்? இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17வது அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். தினந்தோறும் ஜெபம், தினந்தோறும் ஐக்கியம், தினந்தோறும் தேவ வார்த்தை, தினந்தோறும் அன்பு, தினந்தோறும் ஆத்தும ஆதாயம். ஆதி திருச்சபை ஏற்படுத்திக் கொண்ட 4 தூண்கள், ஆதி திருச்சபைக்குள்ளே இருந்த விலையேற பெற்ற குணங்கள் இவை. தினந்தோறும் வேத வாக்கியத்தை ஆராய்ந்தார்களாம். சபையே, நீ கிறிஸ்து விரும்புகிறபடி வாழ வேண்டும், கிறிஸ்துவின் விருப்பப்படி சாட்சியா இருக்க வேண்டும் என்றால் உனக்குள்ளும் இவை இருக்க வேண்டும். எது? தினந்தோறும் வேத வாக்கியத்தை வாசித்து ஆராய வேண்டும். வயசு கூடிக்கிட்டே போகுது. மீச நரைச்சிருச்சு, தலை ஃபுல்லா நரைச்சு போயிடுச்சு.
ஆனா ஒரு தடவை கூட பைபிளை வாசி முடிக்கல. ஆதி திருச்சபை பைபிளை தினந்தோறும் வாசிக்க தீர்மானம் எடுத்துக்கொண்டவர்கள். ஆதிசபை வார்த்தையால் தான் ஆரம்பிக்கப்பட்டது, வார்த்தையால் தான் தொடர்ந்து கொண்டே இருந்தது, வார்த்தையை தான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தது, வார்த்தையின் மூலமாகத்தான் உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவித்தது. அதுதான் ஆதிசபையின் தனித்துவம். ஊழியம் செய்ய ஆரம்பித்தவனான பேதுரு 1வது அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் பேதுரு செய்த ஊழியம் எவ்வளவு வல்லமையுள்ளது என்று நாம் பார்க்க முடியும். 7வது அதிகாரத்திற்கு வருகிற போது ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்திற்கு பிறகு 28வது அதிகாரம் வரைக்கும் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். முதலிலிருந்து 12 அதிகாரங்கள் பேதுரு, 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுல். இவங்க 2 பேருக்கும் மத்தியில ஒரு வினோதமான ஒரு நபர் இருக்கிறார். அவருடைய பெயர் தான் ஸ்தேவான். தேவ வார்த்தையினால் நிரப்பப்பட்டு தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக மேன்மையான தேவ வாக்கியங்களை அவன் போதித்தான். தேவனுக்காக வைராக்கியமாக நின்றான். அதன் பலனாக ஸ்தேவானை கல்லால் எறிந்து கொல்லுவதற்கான முயற்சி செய்தார்கள். அப்படி அவனை கல்லை எறிந்து கொல்லுகிற போது அவனுடைய வஸ்திரத்தின் அருகே ஒரு மனிதன் காவல் காத்துக் கொண்டிருந்தான். அதாவது கொலை செய்கிறவர்களுடைய வஸ்திரத்தை காவல் காக்கிற ஒரு நபர் இருக்கிறார். நீங்கள் போய் உங்க மேலாடையெல்லாம் இங்க வச்சிருங்க, நான் அதை பாத்துக்கிறேன், நீங்க போய் எப்படி கொல்ல முடியுமோ அப்படி போய் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி அவர்களை அனுப்பி வைக்கிறான். ஸ்தேவானை கல்லால் எறிந்து அடித்துக் கொண்டிருக்கும் போது ஸ்தேவான் என்ன செய்தான் தெரியுமா? முழங்கால் படியிட்டான். ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு, பிதாவே, இவர்கள் என்ன செய்கிறார்களோ இவர்களுக்கு அது தெரியாத ஆண்டவரே, இவங்களை மன்னிங்கப்பா என்று ஜெபித்து என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களிலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்றான். இவைகள் எல்லாவற்றையும் கூட அந்த துணிகளுக்கு பாதுகாப்பா இருக்கிற அந்த காவலாளி வாலிபன் பார்த்தான். உயிரை கூட இழந்து போறான். ஆனா யாரையும் தூஷிக்கலையே, யாரையும் திட்டலையே. அதோட மாத்திரம் இல்ல, காயப்படுத்துறவங்களை தன்னை கொன்று போடுகிறவர்களை கூட இருந்தால் மன்னிக்கிறாரு. மன்னிப்பதோடு கூட அவர்களுடைய நலனுக்காக ஜெபிக்கிறாரு. எனவே இவனுக்குள்ள விசுவாசம் சாதாரண விசுவாசம் அல்ல என்கின்ற அந்த ஒரு விலை மதிப்புள்ள இம்ப்ரெஷன் அன்று அந்த நபருக்குள்ளே வந்தது. அந்த நபர்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஸ்தேவான் கடைசியாக சாகுற வேளையில பவுலுக்கு ஒரு சாட்சியாயிருந்தான். நான் ஆண்டவரை நேசிக்கிறவன், எனவே உயிரையே இருந்தாலும் கூட ஆண்டவரை மாத்திரம் நான் இழப்பதற்கான சான்ஸ் இல்லை. நான் இருப்பது என் உயிரை காத்துக் கொள்வதற்காக இல்லை, நான் இருப்பது அழிந்து போகிற ஆத்மாக்களை ரட்சிப்பதற்காகவே ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்கிறேன். கொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கொண்டுக்கோங்க. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்போம், உங்களுக்காக ஜெபிப்போம், உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டேதான் சாவோம். இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்களிலே 11 பேர் அப்படித்தாங்க செத்தாங்க. சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே ஆண்டவருக்காக தங்கள் உயிரை கொடுத்தார்கள். அப்படி உயிரை கொடுத்தவர்களில் ஒருவன் தோமா. பாரத தேசத்துக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்த காரணத்துக்காக தோமாவையும் கொன்று போட்டார்கள். உயிரே கூட இழந்து போனானே தவிர சுவிசேஷத்தை மாத்திரம் ஒழித்து வைக்கவில்லை, சுவிசேஷத்தை மாத்திரம் சொல்லாமல் இருக்கவில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த நாளிலே இதை கண்ட பவுல் தன் மூர்க்க குணத்தோடு கூட தமஸ்கோவுக்கு போய்க் கொண்டிருக்கிற வழியிலே தேவன் அவனை தரிசித்தார். அவன் ரட்சிக்கப்பட்டான். அதன் விளைவாக பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தான். 13வது அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கிற எல்லாமே கூட பவுலனுடைய ஊழியத்தை தான். 1வது அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் அங்கே பார்ப்பது பேதுரு செய்த ஊழியம். 8வது அதிகாரத்திலே பிலிப்பு செய்த ஊழியத்தை நாம் பார்க்க முடியும். இவைகள் எல்லாமே கூட எதை அறிவிக்கிறது என்றால், எப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்களோ அப்படி நிரப்பப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், அதே போல தேவ வார்த்தையை தியானித்தல். அதைத் தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் இதில் தங்கள் வாழ்க்கையின் பழக்கமாக மாற்றிக்கொண்டார்கள். தினந்தோறும் அந்யோன்ய ஐக்கியம், தினந்தோறும் ஜெபம் செய்வது, தினந்தோறும் ஆத்துமாதாயம், தினந்தோறும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்வது, தினந்தோறும் தேவ வார்த்தையை ஆராய்வது. அதன் பலனாக அவருடைய ஆவிக்குரிய நடத்தை எருசலேம் பட்டணத்தை அப்படியே ஷேக் பண்ணிவிட்டது. யூதேயா, சமாரியா பட்டணங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தியது. அந்நாளிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த எழுப்புதல், ஆரம்பிக்கப்பட்ட அந்த சுவிசேஷ ஜுவாலை பாரத தேசத்திற்கும் கூட வந்தது. எனவேதான் நீயும் நானும் இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய சன்னதிக்கு வந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு அடுத்த தலைமுறை கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் உயிரோடு இருக்கிற நாட்களிலே நாமும் கூட ஆதி திருச்சபை எப்படி வைராக்கியமாய் வாழ்ந்ததோ, தேவனுக்காக நிலை நின்றதோ,
பரிசுத்த ஆவியை கொண்டு நிலை நின்றதோ, தினந்தோறும் ஜெபம் செய்து, தினந்தோறும் தேவ வார்த்தையை தியானித்து, தினந்தோறும் சாட்சியாக வாழ்ந்து, தினந்தோறும் அநேக மக்களுக்கு தங்கள் சாட்சியை பறைசாற்றி கிறிஸ்துவின் அன்பை கிரியைகளில் பகிர்ந்து கொண்டதோ அதேபோல நாமும் காண்பித்தால் வரப்போகும் சந்ததிக்கு நாமும் ஆசீர்வாதகரமாய் மாறுவோம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாமே நமக்கு அருளி செய்வாராக. வாருங்கள், எல்லோரும் ஜெபத்தில் ஒருமனப்படலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மிக தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி ராஜா. ஆண்டவரே, படிப்படியாய் ஆதி திருச்சபையினுடைய காரியங்களை தெரியப்படுத்தி இன்றும் ஆண்டவரே எங்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். வேதத்தை நேசிப்பதும் அதை தியானிப்பதும் வசனத்தின்படி வாழ்வதும் உம்மை மகிமைப்படுத்துவதும் அது கட்டாயம் எங்கள் வாழ்க்கையிலே அது ஒரு பாகம், அதுதான் எங்கள் வாழ்க்கையின் பாக்கியம், அதுவே எங்கள் பொறுப்பு என்பதை மறக்காமல் இருக்க கிருபை செய்யுங்க. மறுபடியும் உம்முடைய சன்னதியிலே நாங்கள் கூடுவதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் எங்களுக்கு வாய்ப்பை அருளியிருக்கிறீர். இந்த வாய்ப்பை ஆண்டவரே நாங்கள் இன்று முதற்கொண்டு அப்பா உம்முடைய வருகை மட்டும் கைக்கொள்ளுகிற கிருபை அருளி செய்து இந்த விதைக்கப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்குள் பெருக பண்ணி ஆண்டவரே வரப்போகும் தலைமுறைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றார். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை உமக்கு அங்கீகாரமானதாக மகிமை உள்ளதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.